ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை குறித்து பார்ப்போமா? சகல விதமான கசப்புகள், துர்க்குணங்கள், மோசமான எண்ணங்கள், மற்றவர்களை வீழ்த்தணும்னு நினைக்கிற எண்ணங்கள், ஒருவர் மன்னிக்காத எண்ணங்கள், பொறாமை, இது எல்லாம் ஒரு மனுஷனை பாதிக்கும், ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அந்த மாதிரியான எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்கு நோய்களையும் ஏற்படுத்தும். ஏன்னா அதை நினச்சி அது நோய்களையும் ஏற்படுத்தும், மனுஷருக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும். இது எங்களையும் துக்கப்படுத்துகிறது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான நபரை துன்பப்படுத்துகிறது. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு முக்கியமான ஒரு நபரையும் துன்பப்படுத்துகிறது. யாருன்னா அது பரிசுத்த ஆவியானவர். அவரையும் சேர்ந்து துக்கப்படுத்துகிறதா இது இருக்கிறது. ஏன்னா ஆண்டவருடைய ஒரு வார்த்தை சொல்லுகிறது, எபேசியர் 4:30, நீங்கள் மீட்கப்படும் நாளிலே முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவருடைய ஒரு வார்த்தை சொல்லுகிறது, எபேசியர் 4:30. அப்போ எங்களுடைய கிரியைகள் ஒரு மனுஷனை எங்களுடைய கிரியைகள் தான் தீர்மானிக்கிறது. அப்போ அந்த கிரியைகளுக்கு ஆப்போசிட்டான கிரியைகள் என்னென்னா, ஒருவருக்கொருவர் உதவி செய்யணும், ஒருவர் நேசிக்கணும், ஒருவருக்கொருவர் தயவாக இருக்கணும், ஒருவர் மன்னிக்கணும், ஒருவர் ஒரு வேலையில் ஈடுபடுகிற போது அவரை வாழ்த்தணும், பொறாமையெல்லாம் படக்கூடாது, அவரை வாழ்த்தணும், அவரை என்கரேஜ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரியான காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கும். எங்களையும் பாதிப்புகளிலிருந்து, நோய்களிலிருந்து மீட்கிறதா இருக்கும். நல்ல எண்ணங்களை வளர்ப்போம். பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, இந்த மாதிரியான நல்ல எண்ணங்கள் பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கும். இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரை இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் ஆவிக்கேற்றபடி மாறணும். அவருடைய எண்ணங்களில் இருக்கிறதான பொல்லாத சிந்தனைகள் எல்லாத்தையும் எடுத்து போடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, அவர்களை நடத்துவீராக, அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, பாசிட்டிவான எண்ணங்களோடு வாழணும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகலம் நன்மைக்கேற்றபடி நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். Thank you. God bless you. Bye.